வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பயனற்ற இடங்கள் பசுமையுடன் உயிர் பெறுகின்றன. பூங்கா அமைக்கும் பணி தீவிரம். சுற்றுச்சூழலுக்கு நட்பாக மாவட்ட நிர்வாகம் முனைப்பு. நீலகிரி மாவட்டம் உதகை நகரின் நிர்வாக சான்றாக திகழும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் தற்பொழுது புதிய ரூபம் பெற தொடங்கியுள்ளது. நீண்ட காலமாக பயனின்றி காலியாக இருந்த கவனிக்கப்படாத இடங்கள் தற்பொழுது பசுமை பூங்காக்களாக மாற்றும் பணிகள் வெகு விரைவாக நடைபெற்று வருகின்றன. பயனற்ற இடங்களுக்கு புதிய உயிர். இந்த இடங்கள் மரக்கன்றுகள், பசுமை மண் அழுத்தங்கள், மலர்பந்தல்கள், இயற்கை ஓய்வு நிழல்கள், சுற்றுச்சூழல் நட்பு நடைபாதைகள், தன்னிறைவு பசுமை வளாகங்களாக மாற்றப்பட்டு வருகின்றன. நாளோர் நாள் பயனில்லாமல் இருந்து கழிவுகளால் மாசடைந்த இந்த இடங்களை மக்களின் பயன்பாட்டிற்கு பசுமை பூங்காக்களாக மாற்றுவதன் தான் முக்கிய நோக்கம். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சூழலும் மாற்றமடைகிறது என்று ஒரு பொதுஜனம் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் அலுவலர்களுக்கு நன்மைகள். அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்கள் ஓய்வெடுக்க வசதி, அலுவலர்கள் பணி இடைவெளிகளில் மன அழுத்தம் குறைக்க ஓய்விடம், சுற்றுச்சூழலை பேணும் விழிப்புணர்வு சூழல், பசுமையுடன் கூடிய அமைதியான நிர்வாக வளாகம், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பாராட்டு. பயனில்லாத இடங்களை மீட்டெடுத்து பசுமையாக்குவது ஒரு சமூக பணியாகும். இது மற்ற அனைத்து அரசு அலுவலகங்களுக்கு முன்மாதிரியாக அமையக்கூடிய முயற்சி என்று தெரிவித்துள்ளார் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர். முடிவில் நீலகிரி மாவட்ட நிர்வாகத்தின் இந்த திட்டம் பயனற்ற இடங்களை பயனுள்ள பசுமையான சமூக வளங்களாக மாற்றும் கண்ணோட்டத்தை செயல்படுத்துகிறது. இது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு மட்டுமல்லாமல் நகர ஒழுங்குமுறைக்கும் பொதுமக்களின் மன நலத்திற்கும் பயனளிக்கும் ஒரு சிறந்த நிர்வாக முன்னெடுப்பாக பாராட்டப்படுகிறது. வெறும் இடங்களை வீணாக விட்டு வைக்காதீர்கள், பசுமையாக்கி வாழ்விடமாக மாற்றுங்கள் என்பது இந்த திட்டத்தின் வாழும் வாய்மையாகவே மாற வேண்டும் என்று இயற்கை ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்தனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.